ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹரின்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம லக்னோ ஸ்டைலில் மட்டன் கறி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டு தரும். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுக்கோங்க. 100 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில், நார்மல் ஆயில் தான். ஆயில் சுடனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இதே ஆயிலில் நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரை ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 2 பே லீஃப். இப்போ இது எல்லாமே இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இந்த மாதிரி அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட மட்டன்லலாம் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். உடனே தண்ணி சேர்த்து வேக வச்சிடாதீங்க. நல்லா ஆயிலே இது நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு தரும். 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. அதில் 1/4 கப் மட்டும் சேர்த்துட்டு மிச்சத்தை வைங்க, அது அதுக்கப்புறம் சேர்க்கணும். 1/4 கப் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆயில் தனியாக செப்பரேட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கி இந்த மாதிரி ஆயில் தனியாக செப்பரேட் ஆகி வரும். இந்த டைமில் மீதி வச்சுருந்தோம்ல தயிர், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சரி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக குக் ஆகிருக்கு, நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. லாஸ்ட்டாக மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அது வந்து கார்னிஷிங்காக மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா சூப்பரான லக்னோ ஸ்டைலில் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.